வீதியை மீட்கும் நடவடிக்கையை கைவிடுங்கள். பிரதேச சபை தவிசாளருக்கு போலீசார் மிரட்டல். மஹிந்த ராஜபக்ஷ பிரியங்கர ஜெயவர்தனவிற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை. ஜூலை முதல் நிதிச் சேவைகள் மீதான வட் வரியை அதிகரிக்க முன்மொழிவு. கியூபாவையும் கைப்பற்றுவோம் என்று டிரம்பின் அறிவிப்பால் பெரும் பரபரப்பு. நந்திக்கடலில் நடந்த மோதலில் 3 காயம். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைத்துள்ள பகுதிக்குள் காணப்படும் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் எஸ். சுகிர்தனை பலாலி போலீசார் அழைத்து அச்சுறுத்தும் வகையில் கூறியுள்ளனர். தையிட்டி விகாரை அமைத்துள்ள பகுதிகள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. குறித்த வீதியை கடந்த 28ஆம் தேதி தவிசாளர் அடையாளம் காட்டி அதனை நில அளவையாளர்கள் அளந்து வீதியினை குறித்து இருந்தனர். இந்த நிலையில் பிரதேச சபைக்கு சொந்தமான குறித்த வீதியை எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிக்க வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளரினால் விகாராதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 11ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிக்கப்பட வேண்டும், இல்லையெனில் 12ஆம் தேதி பிரதேச சபையினால் வேலி அகற்றப்படும் எனவும், அவ்வாறு அகற்றப்பட்டால் வேலி அகற்ற செலவாகும் நிதியை விகாராதிபதியே பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேலியை பிரதேச சபை அடாத்தாக அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக விகாரையின் விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் அது தொடர்பில் தவிசாளரை போலீசார் அழைத்து விசாரணை செய்துள்ளனர். அத்துடன் வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படும், எனவே வேலியை அகற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும், மீறி நடவடிக்கை எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என போலீசார் தவிசாளர் மிரட்டும் துணியில் கூறியுள்ளனர். அதற்கு தவிசாளர் சட்ட நடவடிக்கை எதிர்நோக்க தான் தயார் எனவும், அது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி என்பதற்கான ஆவணங்கள் எம்மிடம் உள்ளன, அதன் அடிப்படையிலேயே அன்றைய தினம் வீதியை அடையாளம் காட்டி அது அளக்கப்பட்டது. அந்த வீதியை விகாராதிபதி விடுவிக்க வேண்டும், இல்லையெனில் பிரதேச சபையால் வேலிகள் அகற்றப்பட்டு வீதியை நாம் விடுவிப்போம், அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுங்கள், நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொள்ள தயார் என போலீசாருக்கு தவிசாளர் பதிலளித்துள்ளார். இதேவேளை கடந்த 28ஆம் தேதி காணிகளை அளவீடு செய்ய வந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிலை அளவையாளர்கள் ஆகியோருக்கு பிரதேச சபை தவிசாளர் வீதியை அடையாளம் காட்டி அதனை அளவீடு செய்ய சம்மதித்த நிலையில் வீதி அளக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது விகாராதிபதி வீதியை கையளிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய 2013ஆம் ஆண்டு ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தன ஆகியோரை மே மாதம் 12ஆம் தேதி வாக்குமூலம் அளிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவைக்காக 6 AR-A330 ரக விமானங்களையும் 8 ஏர்பஸ் A350 ரக விமானங்களையும் கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலஞ்சமாக பெற்றதாக அப்போதைய ஸ்ரீலங்கன் விமான சேவையின் நிலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்க ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக இலஞ்ச ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக சந்தேக நபரான கபில சந்திரசேன கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு பின்னர் மே மாதம் 5ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நிதிச் சேவைகள் மீதான வட் வரியை 18% இருந்து 20.5% அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்னணு தளங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகளுக்கு வட் வரி அறவிடப்படும். இதற்காக டிஜிட்டல் சேவைகள் மீதான வரிப்பதிவு மற்றும் கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் செய்ய பிரதான சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் வரிப்பதிவுக்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரி விதிக்கத்தக்க காலப்பகுதியின் முடிவில் இலங்கைக்குள் பொருட்கள் அல்லது சேவைகளின் விநியோகத்தின் மொத்த மதிப்பு 9 மில்லியன் ரூபாயை தாண்டியிருந்தால் அந்த நபர் வரிக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். அதேபோல் நிதிச் சேவைகள் மீதான வட் வரி வீதத்தை தற்போதுள்ள 18% 20.5% அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது.
ஈரானில் இருந்து திரும்பும் வழியிலேயே அமெரிக்க கடற்படை கியூபாவை கைப்பற்றிவிடும் என ட்ரம்ப் நகைச்சுவையாக தெரிவித்திருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் பதற்றம் உலகளவில் அதிகரித்திருக்கும் நிலையில் ஈரானிலிருந்து தாயகம் திரும்பும் அமெரிக்க கடற்படை ஈரானில் இருந்து திரும்பும் வழியிலேயே கியூபாவை கைப்பற்றிவிடலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நகைச்சுவையாக பேசியிருக்கின்றமை சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல் நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வந்து ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கும் அணுசக்தி திட்டங்களை நிரந்தரமாக கைவிட கோரியும் ஈரானுடன் அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. கியூபாவுடனான பதற்றத்துக்கு மத்தியில் ட்ரம்பின் நகைச்சுவையான பேச்சுக்கள் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. வாஷிங்டனில் உள்ள பாம் கடற்கரை போரம் கிளப் நடத்திய ஒரு நிகழ்வில் ட்ரம்ப் பேசுகையில் கியூபா பிரச்சினைகள் இருக்கின்றன. USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் கியூபாவில் இருந்து சுமார் 100 யார்டுகள் தொலைவில் தான் நின்றுவிடும். அவர்கள் நன்றி தோல்வியை ஒப்புக்கொள்கின்றோம் என கூறிவிடுவார்கள் என்றார். கியூபா அரசாங்கத்தில் தலைமையை மாற்றுவதற்காக அழுத்தம் கொடுக்கும் வகையில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டாலும் கியூபாவுக்கு எதிராக அமெரிக்க ராணுவ நடவடிக்கை எடுக்கும் என ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் எச்சரித்துள்ளார். கியூபாவின் பாதுகாப்பு எந்திரனுடன் தொடர்புபட்ட நிறுவனங்கள் எரிசக்தி சுரங்கம், நிதிச்சேவை மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைமுகங்களை குறிவைத்து தடைகளை விரிவுபடுத்தும் நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் என கூறப்படுகிறது. மேலும் விரைவில் கியூபா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த ட்ரம்ப் சூட்சகமாக தெரிவித்திருக்கின்றமை உலகளவில் பதற்றத்தை அதிகரிக்கிறது. சட்டவிரோத கடற்றொழில் காரணமாக முல்லைத்தீவு நந்திக்கடல் களப்பு பகுதியில் நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 3 காயமடைந்துள்ளனர். நீராவிப்பட்டியைச் சேர்ந்த முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவரும் கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் சமூகத்தினருக்கும் இடையே சட்டவிரோத தொழில் தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கடுமையான முரண்பாடாக மாறி தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் கள்ளப்பாடு பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 49 மதிக்கத்தக்க இருவர் தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அத்துடன் நீராவிப்பட்டியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவத்தை அவதானித்த மக்கள் போலீசாருக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 கைது செய்த வேளை ஏனையவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சங்கங்களின் மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம், கடல் தொழில் நேரியல் பலத்திலையும் சட்டவிரோத தொழில் முறையாக கட்டுப்படுத்தியிருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்காது என குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் முள்ளியவளை போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீதியை மீட்கும் நடவடிக்கையை கைவிடுங்கள், பிரதேச சபை தவிசாளருக்கு போலீசார் மிரட்டல். மஹிந்த ராஜபக்ஷ பிரியங்கர ஜெயவர்தனவிற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பாணை. ஜூலை முதல் நிதிச் சேவைகள் மீதான வெட் வரியை அதிகரிக்க முன்மொழிவு. கியூபாவையும் கைப்பற்றுவோம் என்று ட்ரம்பின் அறிவிப்பால் பெரும் பரபரப்பு. நந்திக்கடலில் நடந்த மோதலில் 3 காயம்.